அவங்க நினச்சதை நடத்தியிருக்காங்க. 81 லட்சம் பேர் வெளியில் இருக்கான் வாக்கு செலுத்த முடியாமல். அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்காக இருக்கக்கூடாது? நீ தானே தீர்மானிக்கிற. அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல். அந்த யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும், நீங்கள் சொல்கிற அந்த எல்லாம் வச்சிருந்தும் 81 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதை இழந்திருக்கார்கள்னு சொல்லும்போது 81 லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி? நீங்கள் வெற்றியாளர்களை பாருங்கள். எப்போவுமே இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததில் அதிகப்படியாக வித்தியாசம் 300, 400, 600, ரொம்ப அதிகம்னா 1000, 2000 அல்லது 250, 350 இந்த வாக்கு வித்தியாசம்தான். இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமாக நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல்ல, அவ்வளோதானே. அப்புறம் இப்போ அந்த இதில் நமக்கு இது அவசரமாக கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்போ வேற ஏதோ நோக்கம் இருக்குது. உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும், அது தவறு இருக்குது, அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து, நீண்ட காலம் எடுத்து அறிவித்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை, கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க, எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கைரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. February 7 இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா, நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக. அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியாக February 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் March, April தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்கிறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுக்கிட்டு தான் சாகணும்.